வரி செலுத்துவோருக்கான முக்கிய அறிவிப்பு. கொழும்பில் சர்வதேச புத்தக கண்காட்சி. மட்டக்களப்பில் பிராந்திய ஊடகவியலாளர்களுக்கான செயலமர்வு. ஜனாதிபதி ஆனுரவின் உரைக்கு தமிழ் தலைவர்கள் எதிர்ப்பு. 2024 அல்லது 2025 வரி மதிப்பீட்டு ஆண்டுக்கான இறுதி வருமான வரி செலுத்துதல்களை 2025 செப்டம்பர் 30 அல்லது அதற்கு முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இறவரி திணைக்களம் அனைத்து வரி செலுத்துவோருக்கும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த உத்தரவு தனிநபர்கள், பாங்குடைமை, கூட்டாண்மைகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்களுக்கு பொருந்தும். வரி செலுத்துவோர் செலுத்த வேண்டிய வரி தொகையை இலங்கை வங்கியின் எந்த ஒரு கிளையிலும் அல்லது இணைய வழி வரி செலுத்தும் வசதி மூலமும் செலுத்தலாம் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொடுப்பனவுக்கான இறுதி திகதியான செப்டம்பர் 30 பின்னர் செலுத்தப்படும் தொகைகள் வங்கி வரவோலை அல்லது கொடுப்பனவு உத்தரவு மூலம் தீர்க்கப்பட்டாலும் தாமதமான செலுத்துதல்களாகவே கருதப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரியை செலுத்தாமல் விடுதல் அல்லது தாமதமாக செலுத்துதல் ஆகியவற்றுக்கு விதிக்கப்படும் வட்டி மற்றும் தண்டப்பணம் ஆகியவை தள்ளுபடி செய்யப்படவோ அல்லது குறைக்கப்படவோ மாட்டாது என உள்நாட்டு இறவரி திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச புத்தக கண்காட்சி கொழும்பில் ஆரம்பமாகியுள்ளது. கொழும்பு ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தலைமையில் இன்று காலை 9 மணிக்கு கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இங்கு 500க்கும் அதிகமான காட்சி கூடங்கள் உள்ளன. எதிர்வரும் 6ஆம் திகதி வரை கண்காட்சி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் மற்றும் மாவட்ட ஊடக பிரிவின் ஒருங்கிணைப்பில் இலங்கை பத்திரிகை பேரவை நடாத்தும் சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புவதில் ஊடகவியலாளர்களின் பங்கு என்ற தலைப்பில் பிராந்திய ஊடகவியலாளர்களுக்கான செயலமர்வு இன்றைய மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்சினி ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் தினகரன் பத்திரிகையின் ஆசிரியர் செந்தில் வேலவர், திருகோணமலை பல்கலைக்கழகத்தின் தொடர்பாடல் மற்றும் வணிக ஆய்வு சிரேஷ்ட விரிவுரையாளரும் கலந்து கொண்டார். இலங்கை பத்திரிகை பேரவையின் தலைவர் பிரியனார் விஜய பண்டார, மட்டக்களப்பு ஊடக பிரிவு பிரதானி வஜீவானந்தம் மற்றும் மாவட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் பிரதேச செயலக ஊடக உத்தியோகஸ்தர்கள் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டனர். தமிழர் இனப்பிரச்சினைக்கு தேர்வு வழங்கப்படும் என கோரி ஆட்சிப்பிடமேறிய ஜனாதிபதி இப்போது ஐநா பொது சபை உள்ளிட்ட சர்வதேச களங்களில் நாட்டில் இனப்பிரச்சினை இல்லை என்ற தோரணையில் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவது குறித்து தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 80வது கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு நேற்று முன்தினம் புதன்கிழமை உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் பொருளாதார பிரச்சினை, ஊழல் ஒழிப்பு, காசா விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் பற்றி பேசிய போதிலும் தமிழர் இனப்பிரச்சினை, அரசியல் தீர்வு, பொறுப்புக்கூறல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து எதனையும் பிரஸ்தாபிக்கவில்லை. இந்த நிலையில் ஜனாதிபதியின் இந்த உரை தொடர்பில் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்திய இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MS சுமந்திரன், சுரேச பிரேமச்சந்திரன் ஆகியோர் தமது கருத்துக்களை எவ்வாறு தெரிவித்துள்ளனர். எந்த சிங்கள தலைவர்கள் ஆட்சிப்பிடம் ஏறினாலும் தமிழர்கள் ஏமாளிகளாகவே இருக்க வேண்டும் என்பதையே அவரது உரை புலப்படுத்தி இருப்பதாகவும், தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு தேர்வு காண்பதற்கு தற்போதைய அரசாங்கம் தயாரில்லை என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கடந்த கால நாடாளுமன்ற உரைகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. அதே நிலைப்பாட்டையே இப்போது ஐநா பொது சபையிலும் மனித உரிமைகள் பேரவையிலும் அரசாங்கம் எடுத்துரைத்து வருகின்றது. அது மாத்திரமன்றி சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக பல்லாயிரம் உயிர்களை பலி கொடுத்து தமிழர்கள் நடத்திய உரிமை போராட்டத்தை மலினப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளே தேசிய மக்கள் சக்தியினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சிங்கள பௌத்தர்களாகிய தாமே எந்த நாட்டின் உரித்தாளர்கள் எனவும் தமிழர்கள் தமக்கு அடிமைகளை எனவும் சிந்திக்கும் எண்ணப்போக்கு இங்கு மேலோங்கி இருக்கின்றது. இதனை சீரமைப்பதற்கு சிங்கள மக்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். இருப்பினும் எப்படியான ஆட்சியாளர்களின் கீழ் அந்த மாற்றம் ஒருபோதும் ஏற்படாது எனவும் தெரிவித்துள்ள அவர்கள், புதிய அரசாங்கம் அவர்கள் செல்லும் சகல இடங்களிலும் இலங்கையில் இனப்பிரச்சினை இல்லை எனவும் பொருளாதார பிரச்சனையே இருக்கின்றது எனவும் கூறி வருவதை பார்க்க முடிகின்றது. மாறாக தமிழின படுகொலை குறித்தோ அல்லது நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்தோ எங்கும் அரசாங்கம் அதன் ஈடுபாட்டை காண்பிக்கவில்லை. தமிழின பிரச்சினைக்கான தீர்வை முன்வைக்காததுடன் மாத்திரமன்றி காணி சுவீகரிப்பு உள்ளிட்ட ஏனைய பிரச்சனைகள் தொடர்பிலும் வெறுமனே வாக்குறுதி
வாக்குறுதிகள் மாத்திரமே வழங்கப்படுகின்றன. அவை செயல் வடிவம் பெறவில்லை. அத்தோடு காசாவில் இடம்பெற்று வருவது இனவழிப்பு என்பதை ஐக்கிய நாடுகள் சபையும் உலக நாடுகளும் பகிரங்கமாகவே கோரி வரும் நிலையில் அந்த விடயத்தை கூட ஜனாதிபதி தனது உரையில் வெளிப்படையாக கூறவில்லை. ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் இந்த அரசாங்கம் எதிர்மறை போக்கில் பயணிக்கிறதை தவிர எந்த ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈசி கேஸ் முறை மூலம் ஐஸ் போதைப் பொருள் பாக்கெட்டுகளை விற்ற தம்பதியினரை நேற்று நாவலப்பிட்டி போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் கம்பளை மற்றும் நாவலப்பிட்டி பகுதிகளில் ஈசி கேஸ் முறை மூலம் பணம் பெற்றுக்கொண்டு ஐஸ் போதைப் பொருட்களை விநியோகிப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் நாவலப்பிட்டி போலீசார் சோதனைகளை மேற்கொண்டனர். சோதனையின் போது சந்தேக நபரின் உள்ளாடைகளில் 52 பொட்டலங்கள் கொண்ட ஐஸ் போதைப் பொருள் பொட்டலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஐஸ் பொட்டலமும் சுமார் ரூபாய் 7000க்கும் விற்கப்படுவதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த தம்பதியினர் 23 மற்றும் 27 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் கம்போலாவின் கிராபனா பகுதியில் வசிப்பவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த தம்பதியினர் துபாய் தாரு என்ற போதைப்பொருள் கடத்தல்காரரிடமிருந்து போதைப் பொருட்களை வாங்கி ஈசி கேஸ் முறையை பயன்படுத்தி அந்த பகுதி முழுவதும் விநியோகித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட தம்பதியினர் நேற்று நாவலப்பிட்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டனர். மேலதிக விசாரணைகளை நாவலப்பிட்டி காவல்துறையின் ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.